ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 29:11 வசனம். Psalms 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! If you are a child of God, God will give you strength. It is more important for you and me to be the child of God. Only when you believe in the Lord Jesus Christ, you have the ability or the free will to call him Abba Father. The word of God says, whoever believes in the name of the Lord, they shall receive the spirit of adoption to call him Abba Father. Today, I want to tell you, if you are weak, you need to be a child of God so that the Lord God will strengthen you. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும், தேவனுடைய ஜனங்களாக முடியும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. எப்பேற்பட்டதான பலவீனத்திலும் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த நாளில பலப்படுத்தப்பட போகிறீர்கள். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். If you are a child of God, if you are people of God, God will bless you and give you peace. Every blessing is not going to bring you peace, but the blessing that comes from God is going to give you peace. There are people, they have accumulated a lot of wealth, they have accumulated a lot of money and a lot of properties and things like that. These are maybe a blessing of the world. This may not be a blessing from God exactly. Of course, God will bless you with all these properties, wealth and money, finance and everything. At the same time, God's blessings will give you peace. The worldly blessings will not give you peace. There are times people accumulate money illegally. They earn money from bribes. They earn money through illegal ways, improper ways. Those blessings will not give them peace. But the Lord's blessing always will give you blessing and peace. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு அவர் எந்த வேதனையையும் கூட்ட மாட்டார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருமே பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நாங்கள் உம்மாலே பலப்படுத்தப்படவும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் சமாதானம் அடையவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தரும். இந்த உலகத்தின் மக்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களையும் பொருளாதாரத்தையும் நம்பி இருக்கிறார்கள். நாங்களோ உம்மை நம்பி இருக்கிறோம், உம்முடைய சமாதானத்தை நம்பி இருக்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு சமாதானத்தையும் நன்மையையும் கொடுக்கும் என்பதில் நாங்கள் நம்புகிறோம். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.